அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறைவன் நாமத்தால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது களவழி 40. 11 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் இலக்கணத்துடன் அமைந்த நூல் களவழி 40 ஆகும். சோழ மன்னன் கோச்செங்கணானுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறைக்கும் இடையே கழுமலம் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரினை அடிப்படையாக கொண்டு இந்நூல் எழுந்தது எனலாம். இந்நூலின் ஆசிரியர் பொய்கையார் என்னும் புலவர் ஆவார். ஏற்களம் பற்றியோ போர்க்களம் பற்றியோ பாடப்படுவது களவழி. களவழி 40 என்னும் இந்நூல் போர்க்களம் பற்றியது. இதில் 41 வெண்பாக்கள் உள்ளன. பொய்கையார் இந்த வெண்பாக்களில் அக்காலத்திய போர்க்காட்சியை கவித்துவமாக காட்சிப்படுத்தியுள்ளார். பெரும்பான்மையான பாடல்களில் யானைப்படையின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. 4 வகை படைகளுள் யானைப்படை பலம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. கவிஞர்கள் தம் படைப்புகளில் சுவையை கூட்டுவதற்காக பல கற்பனை வரிகளை புகட்டுவர். அவற்றில் சில நடைமுறை வாழ்விற்கு ஏற்புடையதாகவும் பல கற்பனை வரிகளுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பல பாடல்களை இந்நூலிலும் காண முடிகின்றது. வீரர்களின் காயங்களில் இருந்து வழியும் குருதி கார்த்திகை மாதத்தில் பெண்கள் ஏற்றும் விளக்கு போல இருந்தது என்கின்றார் பொய்கையார். இந்நூலின் கண் உள்ள செய்யுள்களில் போர்க்கள தோற்றம், நாட்படையில் யானைப்படையின் சிறப்பு, கார்த்திகை திருவிழா முதலிய செய்திகள் பேசப்பட்டுள்ளன. இதில் யானைப்படைகளின் பலமும் போர்க்களத்தில் அவை போரிட்ட தன்மையும் போரிடும் பொழுது ஏற்பட்ட சிக்கல்களும் அவற்றின் துயர நிலையும் யானைப்படையின் பலத்தை மனக்கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த காணொளியோட 11 கீழ்கணக்கு நூல்கள் நிறைவடைகிறது. இதுவரை இந்த காணொளிகளுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்கள் அனைவரையும் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.